நான் ராஜாமணி, யுஎஸ்பி கிரைம் பிரான்ச், சப் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். இவர் தாமஸ். செல்வமணி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ். இனிமே அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். நிறைய கேள்விகளும் சந்தேகமும் உங்க மனசுல இப்பவும் இருக்கும். சரியான நேரத்துல உங்க சந்தேகம் தீந்துரும். சார், பத்ராங்கிற பொண்ணோட மரணத்தை பத்தி விசாரிக்க தான் நாங்களும் இங்க வந்தோம். அது சம்பந்தமா நீங்களும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்க. அதே கேஸை விசாரிக்க தான் நானும் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க இல்ல யாரா இருந்தாலும் கன்ஃபியூஷன் வரும். உறதை கேட்டு நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? கங்காதரனோட பேச்சை கேட்டு பருத்தியூர் ராஜுவை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா சார்? நோ, நெவர். ஊருக்காரங்க பேசுறதை வச்சு மட்டும் நாங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறது. அதே மாதிரி பருத்தியூர் ராஜுவை வெளியே கொண்டு வர நாங்க ஆடின நாடகத்தை நீங்களும் பெருசா எடுத்துக்காதீங்க. அந்த ரவுடி கெட்டப்புல நாங்க எல்லாரும் இங்க இருந்தப்ப சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் நாங்க அந்த ரவுடி கெட்டப்ப கலைச்சிட்டோம். இருந்தாலும் எதுக்கு சார் இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நேரம் வரும்போது நானே சொல்றேன். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு சார். நீங்க யார் என்னன்னு தெரியாம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன். நத்திங் டு worry. நீங்க இது வரைக்கும் உங்க கடமையை தான் செஞ்சிருக்கீங்க. என்ன பிரகாஷ்? கரெக்ட் சார். நம்ம ரவுடி வேஷத்துல கலாட்டா பண்ணாலும் அவர் டியூட்டில கரெக்டா தானே இருந்தாரு. அப்புறம் பின்னாடி இருக்கவங்க அட்டகாசம் தான் தாங்க முடியல. ஓகே, நாங்க வரோம். கடவுளே நேரா வந்து உதவி கேட்டா கூட அவர்கிட்ட இருந்து கூட 500 ரூபாய் புடிங்கிருவல்ல? அது என்னோட ஃபிக்ஸட் ரேட் சார். ஆமா, நீ என்ன சொன்ன? ஃபிக்ஸட் ரேட்டா? இதோட நிறுத்திடுறேன். அந்த 500 1000 ரூபாய் கூட திருப்பி கொடுத்துறேன். ஆனா இதோட பிரச்சனையை முடிச்சிருங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். அப்ப நீ லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்ல, கொடுக்கவும் செய்யற. ரெண்டுமே தப்பு சார். இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ல வந்து என்ன கவுப்பீங்க நான் எதிர்பார்க்கல சார். என்ன சொல்லி அவன என்ன எப்படியாவது இதுல இருந்து எஸ்கேப் பண்ணி விடுங்க சார். இப்ப நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன் சார். பார்க்கலாம். ஒன்னு பண்ணட்டுமா? பேசாம டிஸ்மிஸ் ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். உண்மையை சொல்லணும்னா என்னால இப்ப கூட இதை நம்ப முடியல சார். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக புரிஞ்சிடும். அப்புறம் நாங்க தான் விசாரிக்கிறோம்னாலும் நீங்களும் எங்க கூட இருக்கணும். என்ன கண்டிப்பா வேணும் சார். நான் இருப்பேன் சார். ஓகே தான். அப்புறம் அந்த பூட ஜாமீன் அப்ளிகேஷனை போலீஸ் சைட்ல அப்ஜெக்ட் பண்ண. ஓகே சார். ரொம்ப நாளா ஸ்டேஷன்லயே இருக்கான்ல. ஆனா அதுக்கப்புறம் அது இன்னும் நான் சொல்ல வரல. புரியுது சார். ஓகே ராஜா, பாய். சத்தியமா சொல்றேன். என்ன வந்துட்டு போறவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க. சும்மா நீ என்ன பயமுறுத்த தானே சொல்ற சார்? இல்ல, இந்த ஓனர் ரவீந்திரன் என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னான் சார். இவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க தான். இனிமே விசாரணைங்கிற பேர்ல இங்க வந்து அவங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுக்கு? நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தி என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கும் பருத்தியூர் ராஜுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்களே. கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் லாங்கா லீவ் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். ஆள் மாறாட்டம், ஸ்மூத் கேஸ், செக்ஷன் 121 சூப்பரா இறக்கிடலாம். கிரைம் பிரான்ச்ச ஒரு கலக்கு கலக்கறம் பாரு. சத்தியமா சொல்றேன், எனக்கு நடக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல. முதல்ல அவ ஒரு ரவுடின்னு சொன்னீங்க, பொறுக்கின்னு சொன்னீங்க, பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருப்பான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவரு சுப்பீரியர் ஆபீசர்னு சொல்றீங்க. நீங்க அவரை பத்தி சரியா விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்படின்னா முதல்ல போலீஸ் வர வேண்டியதானே? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? ஐயோ, உனக்கு வந்த சந்தேகம் தான் அந்த நேரத்துல எனக்கும் வந்தது. எதுக்கு சார் இந்த மாதிரி வேஷம் போட்டீங்கன்னு கேட்டா அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றாங்க. எப்பவும் சிபிஐ ஆளுங்க தான் வந்து குட்டையை குழப்புவாங்க. இப்ப கிரைம் பிரான்ச் வேற. அவங்க விசாரணைக்கு நான் உதவி செய்யணுமா? ஹெல்ப் வேணும்னு கேட்டு வரட்டும், அப்ப பாத்துக்கிறவங்கள. என் தலையில இருந்து தொப்பிய போடாலும். ஹலோ, நான் ராஜாமணி. சொல்லுங்க சார். என்ன விஷயம் சார்? சொல்லி தான் நானே ஃபோன் பண்ணிருப்பேன் சார். சார், நான் வைஃபோட எனிதிங் அர்ஜென்ட் சார்? நத்திங் அர்ஜென்ட் ராஜன். நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு நாம சில இடத்துக்கு போனோம். ஓகே சார். சில பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நாங்க வேண்டாம் ராத்திரி வர வேண்டாம், காலையில வந்தா போதும். ஓகே ராஜன். ஓகே சார். ஐயோ, எதுக்கடி சிரிக்கிற? உங்க ஆபீசர் தானே? அவர்தான். இவ்வளவு பயந்தாங்கோலியா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு வீரமா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள மாறிட்டீங்க. அதுதான் போலீஸ். நீ வா சொல்றேன். சார், அங்கதான் சார் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. ஹலோ, இந்த பள்ளத்தாக்கு முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோ. அப்புறம் இந்த பிளேஸ் இன்னொரு தடவை சர்ச் பண்ண ஓகே சொல்லுங்க. சார். சார், அர்ஜென்ட்டா ஸ்டேஷன் வரைக்கும் போனோம். பேபிள் கொடுக்க வேண்டியிருக்கு சார். அவ்வளவுதானே? நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ப்ளீஸ்
சோ ஓகே கூடவே இருந்த அவங்க என்ன ஹெல்த் ஓகே சார். சார் முருகனோட வாக்குமூலம் பிரகாரம் இங்கதான் அவன் பார்த்ததா சொன்னான் சார். ம் அன்னைக்கு பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது இல்ல? இல்ல சார், பெரிய மழைலாம் ஒண்ணும் பெய்யல, லேசா தூறல் போட்டுச்சு, அவ்வளவுதான். சார் சுசிலா வீட்டுக்கு பாத்துக்கிது ஷார்ட்கட் சார். அப்ப அடிக்கடி நீ அட்டெண்டன்ஸ் போடுறேன்னு சொல்லு. சார் நான் அந்த மாதிரி ஆளு இல்ல அது சார். உன்னால முடியாதுன்னு நல்லா தெரியுது. சரி எப்படியா இருந்தாலும் 500 ரூபா வாங்க போவல்ல? ஆமா ஆமா, எப்பவாவது ஒரு தடவை. பிரகாஷ் சார் ம் சார் சார் வணக்கம் சார். நாங்க கிரைம் பிரான்ச்சை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். அதனால நீங்க பயப்படாம உண்மை என்னன்னு சொல்லுங்க. சரிங்க சார். எங்ககிட்டயும் போலீஸ் கிட்டயும் நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை தானே? பருத்தியூர் ராஜு அன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தி தான் சார் கேக்குறேன். இருந்தாரு சார். அன்னைக்கு நான் மிரட்டல ஒரு உண்மையை சொன்னீங்க. என்ன நிறைய பொண்ணுங்க லவ் பண்றாங்கன்னு. அவங்கெல்லாம் யாரு? எனக்கு சரியா தெரியல சார். ஒருவேளை வந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளவு பெரிய பொய் சொன்ன? சத்தியமா எனக்கு எந்த விவரமும் தெரியாது சார். உங்க பையன் இன்னும் வரலையா? ஒளிஞ்சிருக்க உன் மயன் எப்ப வெளியே வருவான்னு கேக்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா போய் சொல்லாதீங்க. அவன் எங்க இருந்தாலும் நாங்க தூக்குவோம். ஆனா அவனா வந்து சரண்டர் ஆனதான் அவனுக்கு நல்லது. கிளம்புங்க பிரகாஷ். ஆ